இறந்தவர் உடலை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை அருகில் அடக்கம் செய்ய கிராம மக்கள் மறுத்ததால் பரபரப்பு. சிவகங்கை அருகே திருப்பதி நகரைச் சேர்ந்தவர் சுப்பையா, வயது 70. பொதுப்பணித்துறையில் பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். நேற்று முன்தினம் வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார். இவரது உடலை அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் பையூர் கிராமத்தில் சிவகங்கை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் அருகில் உள்ள மயானத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் பையூர் கிராம மக்கள் சுப்பையா தங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்றும் அவர் வெளியூரைச் சேர்ந்தவர் என கூறி அவரது உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகங்கை நகர போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சுப்பையாவின் உடலை அடக்கம் செய்ய கிராம மக்கள் சம்மதம் தெரிவித்தனர். பின்னர் இறந்த சுப்பையாவின் உடலை அடக்கம் செய்யப்பட்டது. இதனால் சிவகங்கை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் பரபரப்பு ஏற்பட்டது. சார் வணக்கம். என்னோட பேர் மருதமுத்து. நான் ஒரு திருப்பதி நகரில் இருக்கிற சுப்பையாவுக்கு சொந்தக்காரரு. அவர் காலையில் ஒரு 6:15 மணி அளவில் இறந்துட்டார். இறந்தவுடனே முறையாக பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு. அது போக விஓவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவர் ப்ராப்பராக நீங்கள் இந்த சுடுகாட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சுடுகாடு? எந்த ஊர்? இந்த ராயனிப்பட்டி சுடுகாடு. சரி. அதுக்கப்புறம் வார்டு மெம்பரை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு. பிரசிடெண்ட்டும் பேசிட்டாரு. இப்போ புதைக்க போகிற நேரத்தில் இது ஆதிராவுக்கு சொந்தமான இடம், இதில் இங்கே புதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இறந்தவங்க எந்த இது? ஆனால் இறந்தவரும் ஆதிராவுங்கிறதையும் சொல்லியாச்சு. இறந்தவரும் ஆதிராவுங்கிறதையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் புதைக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? சரி. இப்போ இன்னும் தாலுகாலேருந்து காவல் ஆய்வாளர் வந்திருக்காரு, எஸ்ஐ வந்திருக்காங்க, தாசில்தார் வந்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் புதைக்கணும், இல்லைன்னா சத்த நேரத்தில் பசு மாதிரி இது நடக்கும். ஏன் அதை புதைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? காரணம் ஏதாவது சொல்லுவாங்க. அதே தான் சொல்றாங்க. அவங்களுக்குன்னு எழுதி கொடுத்துருக்கான் அந்த இடம். ஆதிராவுக்கும் எழுதி கொடுத்துருக்கான். ஆமா, இவங்களும் ஆதிராவர் தானே? அவரும் ஆதிராவர் தான் சொல்லியாச்சு. இவங்க கொண்டாந்து காமிங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க ரெக்கார்டை காமிங்கன்னு ஆச்சு. இவரும் ஆதிராவர் தான் சொல்லியாச்சு. இருந்தாலும் புதைக்க மாட்டேங்கிறாங்க.